வணக்கம் மக்களே. அன்றாட அரசியல் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்தில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, திமுக ஏன் ஜெயிக்கல, ஏன் தோத்துது, திமுக வந்து தாவேக்காவை கரெக்டா வந்து கணிக்க தவறலையா, அல்லது லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணாங்களா, இவெல்லாம் ஒரு ஆள், இவெல்லாம் வந்து எங்க வெற்றி பெற்ற போறான், என்ன பண்ணிட போறான் அப்படிங்கிற மாதிரி டீல் பண்ணி விட்டாப்லையா, அல்லது திமுக இப்போ வந்து தன்னைத்தானே ஏமாத்தி கொண்டு இருக்கதா. ஏன்னா ஸ்டாலின் வந்து இப்ப ரீசெண்டா ஒரு அந்த மீட்டிங்ல வந்து சொன்னாப்புல, இன்ஃபுளுன்ஸ், அதாவது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இந்த மாதிரி இதனாலதான் விஜய் செவிச்சிட்டாரு, நம்ம தோக்கல. விஜய் வந்து ஒரு சின்ன பிள்ளைகள்னால இன்ஸ்டாகிராம் மூலமும் ஒரு என்ன சொல்லுவாங்க, இந்த செல்போன் மூலமாவும் செவிச்சிட்டாரு அப்படின்ட்டு தன்னுடைய தொண்டர்களை சமாதானப்படுத்துறாரா. தான் ஆட்சியில நடந்த அந்த அந்த குற்றங்களை, அந்த தவறுகளை ஏன் அவரு ஓப்பனா வெளிப்படைய சொல்ல மாட்டேங்காரு, தான் வந்து தோல்வி கண்டதை ஏன் ஒத்துக்க மாட்டாரு, அதுக்கு காரணம் என்னவா இருக்கும். இப்படியே இருந்தால் திமுக அடுத்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அது கூட சேர்ந்து அஇஅதிமுக வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்கிறது நமக்கு தெரியல. ஆனா விஜய் சொல்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து நம்மளால ஏற்க முடியுமா அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற மாதிரி. இன்ஸ்டாகிராம்ல மட்டும்தான் விஜய் செவிச்சார் அப்படின்னா அதோட தாக்கம் வந்து ஒரு இளைஞர்கள் பட்டாளர்களா இருக்கும். ஏன்னா கிராமத்துல பட்டி தொட்டிகள்ல உள்ள அந்த ஆட்கள்லாம் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றாங்களா, கண்டிப்பா அது இருந்திருக்க முடியாது. ஆனா ஓட்டு வீதத்தை பார்க்கும்போது குறைஞ்சது 60%, 40% அப்புறம், அதாவது சின்ன குழந்தைங்க இருந்து, அதாவது ஓட்டாளர்கள் இருந்து கடைசி ஓட்டாளர்கள் வரைக்கும், அதாவது வயதான ஓட்டாளர்கள் வரைக்குமே ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில விஜய் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் மட்டும்தான் வெற்றி பெற்றார் அப்படின்ட்டு என்ன ஒரு காரணத்தை, என்ன ஒரு பின்னணியை வச்சு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம இந்தியா வீடியோவில் பார்ப்போம். அப்போ விஜய் வந்து இன்ஸ்டாகிராம்ல வச்சு செவிச்சாரு அப்படின்னா, இவங்களும் எல்லா கட்சிகளும் இன்ஸ்டாகிராமும் யூஸ் பண்ணிச்சு. இப்படி எல்லா கட்சிகளுமே இன்ஸ்டாகிராம் அப்புறம் சமூக வலைதளம் யூஸ் பண்ணுவோம், அவங்க மட்டும் ஏன் வெற்றி பெறல. என் குறிப்பாகவே உங்களிடம் தேவா அப்படின்ற சின்ன குழந்தைகளை வச்சு கூட இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் வெளியிட்டாப்புல ஸ்டாலின் அவர்கள். அதுவுமே ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்ட்ராட்டஜியா தான் அந்த டைம்ல பார்க்கப்படுச்சு. வாங்க இந்த வீடியோவில் என்ன நடந்துங்கிறத பார்த்துடலாம். ஸ்டாலின் அவர்கள் வந்து தன்னுடைய குற்றச்சாட்டை மறைச்சு தன்னுடைய தோல்வியை வந்து ஒத்துக்காம, இதனாலதான் நம்ம தோத்தோம் அப்படின்ட்டு வெறும் கைதட்டுக்காகவும் தொண்டர்களை சமாதானப்படுத்த முயற்சிகள் ஈடுபடுறாங்களா, என்னதான் நடந்துச்சு, ஏன் ஜெயிக்கல அப்படிங்கிறதான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல நமக்கு இப்பதான் புதுசு, நம்ம சேனல்ல புதுசா அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஆதரவும் சப்ஸ்கிரைப் கொடுங்க, கமெண்ட்டை கொடுங்க. இப்ப நான் சொன்ன வீடியோக்கள், நான் சொன்ன அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது இல்ல, இதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னாலும் நமக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஒரு கமெண்ட்டை பதிவு விட்டு போங்க. அது நமக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்கும். அதை பத்தின ஒரு வீடியோக்களும் தயார் பண்ணி பண்றதுக்கு நல்லா இருக்கும். சரி, வாங்க முதல்ல வீடியோக்குள்ள போவோம். திமுக ஏன் ஜெயிக்கல அப்படின்ட்டு அவங்கதான் முடிவு பண்ணணும். அவங்கதான் அவங்க கட்சியோட ஆலோசனை கூட்டங்கள் பண்ணணும். அவங்க கட்சி போனா தனித்தனி டீம் உருவாக்கிருக்காங்க, அவங்க போய் பாக்குறாங்க, அவங்க போய் கள ஆய்வு பண்ணுவாங்க. அவங்க கொடுக்க அறிக்கை வச்சு திமுக ஏன் ஜெயிக்கல அப்படிங்கிறத தலைவர் மு க ஸ்டாலின் அவர் தான் அதை பார்க்கணும். ஆனா அவர் அந்த தொண்டர்கள் மத்தியில் பேசுனதான் மிகப்பெரிய காமெடி மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இன்ஸ்டாகிராம் மூலமா தான் விஜய் வந்து ஆட்சியை பிடிச்சாரு, ரீல்ஸ் மூலமா தான் ஆட்சியை பிடிச்சாரு. ஆமா, இன்ஸ்டாகிராம்ல விஜய் அவர்களும் ரீல்ஸுகள் விஜய் பத்தி நிறைய வந்தது. அது விஜய் மட்டும் யூஸ் பண்ணல, விஜய் வந்து அந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றவங்க வந்து அவருடைய வீடியோக்களை போட்டா நிறைய வியூஸ் வந்துச்சு. அதை காரணமா தான் வச்சுதான் அந்த இன்ஸ்டாகிராம்ல நிறைய வந்துச்சே தவிர இன்ஸ்டாகிராம் மட்டுமே வச்சு விஜய் வந்து ஆட்சி பிடிச்சாரு அப்படின்ட்டு எக்காரணத்தை கொண்டும் அது ஏற்றுக்கொள்ளப்படுறது இல்லை. அப்படி பார்க்க போனா நம்மளுடைய நீங்களே ஸ்டாலின் அவர்களே நான் உங்கள் தேவா அப்படின்ட்டு அந்த விஷயத்தை வச்சு பண்ணதான். அப்போ நீங்களும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கலாமே. அஇஅதிமுகவும் தான் இன்ஸ்டாகிராம் ப்ராப்ளம் வச்சு பண்ணாங்க. என் தெற்கு அப்பாவும் ஃபுல்லாவே இன்ஸ்டாகிராம் ப்ராப்ளங்களை வச்சு அவருக்கு காசு கொடுத்துதான் அந்த நெல் ஏவி அப்படி நிறைய இன்ஸ்டாகிராம் ப்ராப்ளம்லாம் ராதாபுரம் ஃபுல்லாவே இன்ஃபுளுன்ஸ்ல வச்சுதான் எல்லாமே வீடியோ போட்டாங்க. அப்போ அவர் வெற்றி பெற்றிருக்கலாமே. அது மட்டும் ஒரு காரணமா இருந்து அப்படி சொல்ல முடியாது. ஏன் அதுக்கு அப்படி சொல்லலாம், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றவங்க இப்போ ஒரு சமயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 40-35 வயசு கீழே உள்ளதான் இருப்பாங்க. ஆனா ஓட்டு சதவீதம் ஓட்டு விழுந்ததை பார்த்தீங்கன்னா 18 வயசுல இருந்து கேலரி வரைக்கும் ஓட்டு போட்டிருக்கு. அதை பண்ணும்போது எப்படி ஒரு இன்ஸ்டாகிராம் மட்டும்தான் வச்சு இவங்க ஜெயிச்சாங்கிறது சொல்லுது. அது வந்து தன்னைத்தானே வந்து மூடிக்கிட்டு இவ்வளவுதான் உலகம் அப்படி நம்புற மாதிரி ஒரு கதையாத்தான் இருக்கு. இது வந்து தொண்டர்களை வேணா ஸ்டாலின் அவர்கள் சமாதானப்படுத்திக்கலாம். ஆனா வந்து இதுக்கு உண்மையான காரணத்தை நீங்க ஆராய்ந்தால் மட்டும்தான் நீங்க அடுத்து
வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது இங்க தாவேகா வந்து இவர் பயங்கரமா லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு கட்சியா, இதெல்லாம் போட்டு எண்ணத்தை போட்டுக்கிட்டு இவங்களாம் வந்துரியா போறாங்க, லெப்ட் ஹேண்ட்ல ஓவர் அசால்ட், நம்ம அதிகாரத்துல இருக்கோம் அதனால ஓவர் அசால்ட் அப்படிங்கிற மாதிரி ஹேண்டில் பண்ணாங்க. எக்காரணத்தை கொண்டும் எந்த விஷயத்திலும் விஜய் எவ்வளவு அட்டாக் பண்ணாலும் இவங்க நீலாம் ஒரு ஆளே இல்லப்பா, அவனை லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி டீல் பண்ண காரணமும் சொல்ல முடியுது. அதுவுமே வந்து ஒரு ஒரு பொருட்டாவை மதிக்கல. தாவேக்காவில் உங்களுக்கு ஆட்சிக்கு ஆபத்தும், தாவேக்காவில உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருங்கிற ஒரு இதை நீங்க நினைக்காமலே ஓவர் கான்பிடன்ட்ல இருந்ததுமே உங்க தோல்விக்காக காரணமா தான் பார்க்கப்படுகிறது. இதை பற்றி தப்பா, அதாவது இன்ஸ்டாகிராம் மட்டும் சொன்னு வந்து விஜய் சிவஸ்டார் அப்படின்ட்டு ஒரு கட்சியோட தலைவர், அது அதிமுகவா இருந்தாலும் சரி திமுகவோட தலைவராக இருந்தாலும் அதை மட்டுமே சொன்னு தன்னுடைய தொண்டர்களுக்கு தப்பிச்சுட்டு வெளியே போகணும்னு நினைச்சா கண்டிப்பா அடுத்து வந்து ஆட்சி பீடத்தில் நீங்க உட்கார முடியுமா அப்படிங்கிறது பெரிய டவுட்டா இருக்கும். அதனால கட்சிக்குள்ள என்ன நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, நம்ம ஒரு கட்சிக்குள்ள ஒரு மாவட்ட செயலர் 2 அணியா இருந்தாங்களா, 3 அணியா இருந்தாங்களா, கொடுக்கப்பட்ட ஸ்வீட் பாக்ஸ் கரெக்டா போயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத சரிவர கள ஆய்வுப்படி பார்த்தாலே திமுக ஏன் தோற்றுது அப்படிங்கிறத தெரிஞ்சிடும். திமுக வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுடைய அடிமட்ட தொண்டன், அதாவது முத 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 ஆரம்பகால அந்த உறுப்பினர்கள், ஆரம்பகால கட்சி உறுப்பினர்கள், ஆரம்ப காலத்துல இருந்த அந்த நிர்வாகிகள் எல்லாம் கிளை செயலர்கள்லாம் நீங்க பார்த்துருந்தாலே முடிஞ்சிருக்கும். அதுவும் ஒரு பெரிய குற்றச்சாட்டப்படுது. ஆட்சிக்கு வந்த உடனே மட்டும் எங்களை கண்டுக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் எங்களை காண்றைக்க வழி இல்லை, அடுத்த கட்சியில வந்தவங்கலாம் சேர்த்து வச்சு கட்சியை அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு அதிமுக வந்த முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏ தான் இங்க அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அவங்களுக்காக அவங்களதான் அமைச்சராகவும் ஆக்களாகவும் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட குறுநில மன்னர்கள் ஒவ்வொரு ஏரியாவை ஆக்கிரமிச்சு செஞ்சாங்க. அதனால அந்த பழைய திமுக காரங்க, பழைய கட்சிக்காரங்க, பழைய கிளை செயலாளர்கள் எல்லாம் வந்து ஆட்சிக்கு வந்த உடனே எங்களை மறந்துட்டாங்க, எங்கிட்ட எந்த ஒரு சஜஷனும் கேட்கல அப்படிங்கிற மாதிரி உடன்பிறப்புகளோட குமுறலும் வெளியே வந்துட்டு தான் இருக்கு. அதனால உள்ளு கட்சிக்குள்ளேயே பிரச்சனை இருக்கும்போது விஜய் வந்து வெறும் இன்ஸ்டாவிலதான் வெற்றி பெற்றார் அப்படின்ட்டு நீங்க வந்து தன்னைத்தானே தேர்த்திக்கிட்டா அது கரெக்டா தான் இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த மக்களே, நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் சொல்லுங்க. விஜய் வெற்றி பெற்றதுக்கும் விஜய் வந்து இந்த திமுக தோத்தது இதுதான் காரணமா இருக்க முடியுமா அப்படிங்கிறது நம்ம கமெண்ட் செக்ஷன்ல நமக்கு தெரியப்பட்டுங்க. இப்போ வந்து ஒரு 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 ஸ்டெப் மீறி ஒரு ஸ்டெப் ஏறி அவருடைய 2ஆம் கட்ட தலைவர் திருச்செந்தூர்ல அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து என் தங்கத்தையே தோற்க வச்சிட்டீங்களே அப்படின்ட்டு கொளத்தூர் தொகுதியில வசப்படுறது எந்த அளவுக்கு 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து ஒரு ஸ்டாண்டர்டு, ஒரு மனப்பான்மை இல்லாம இருக்க, ஒரு அதிகார முறுக்கத்துல மக்களை அணுகிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் இதுல தெரிய வருது. இதை வந்து ஸ்டாலின் அவர்களே ஏத்துக்க மாட்டாரு. அவருடைய சொந்த தொகுதி மக்களா இவர் வந்து 2ஆம் கட்ட தலைவர் வந்து திட்டுறது வகிறது. ஏன் ஸ்டாலின் அவர்களே உடனடி அவங்க மக்களுக்கு நன்றிதான் தெரிவிச்சாப்புல. இந்த மாதிரி 2ஆம் கட்ட தலைவர்களும் பிரச்சனைகள் வரலாம், அதுவும் ஒரு தோல்விக்கான காரணம் இருக்கும். அதுவும் திமுக தலைமை ஆராய்ந்தால் கூட அடுத்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வெறும் விஜய் மட்டும் குற்றச்சாட்டிட்டு நாங்க நல்லாதான் செஞ்சோம், ஆனா விஜய் தான் வந்து கெடுத்துட்டார் அப்படின்னு சொன்னா அது எந்த விதத்துல நியாயம் எனக்கு தெரியல. மக்களே பார்த்ததுக்கு நீங்களும் சொல்லுங்க, அது நியாயமா இருக்குமா அப்படின்ட்டு. இப்பதான் நீங்க பண்றது கரெக்ட் தான். இப்பதான் நீங்க புதுசா வந்து ஒரு டீம் பண்றீங்க, ஒவ்வொரு ஏரியாவிலயும் வந்து ஒரு ஆலோசனை குழுவை பண்றீங்க, தோல்விக்கான ஆலோசனை குழுவை வந்து ஆராயணும் அப்படின்ட்டு நீங்க போடுறீங்க. அது வந்து அந்தந்த மாவட்டங்கள்ல அந்தந்த கிளையில போய் பேசி அது ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்களுக்கு வந்து நீங்க அதுக்கு பற்றி சொன்னா கூட ஒரு நியாயம் இருந்திருக்கும். அது வர்றதுக்கு இன்னும் ஒரு மாசம் ஆயிடலாம். நீங்க அதுக்கு பிறகு உங்களுடைய வெற்றிக்கான தோல்விக்கான காரணங்களையும் அதை நீங்க தெரியப்படுத்திக்கலாம். ஆனா ஒரு இன்ஸ்டாகிராம் மட்டுமே விஜய் வெற்றி பெற வச்சது, அதனாலதான் அங்க தோத்துட்டோம் அப்படின்னு சொல்வது அதிமுகவுக்கு மட்டுமில்ல திமுகவுக்கும் இது சரியல்ல. 2 பெரும் கட்சிகளும் தங்களுடைய பலத்தை நிரூபிக்க மீண்டும் கிரவுண்ட்ல உங்களுடைய கிளை செயலர்களோட ஆய்வுகள் கருத்துக்களை நடத்தி கொண்டு வந்தா மட்டும் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒட்டுமொத்தத்துல திமுக ஏன் ஜெயிக்கலைங்கிற காரணம் நிர்வாகிகள் சப்போர்ட் இல்ல, உள்ளுக்குள்ள பயங்கரமான சண்டை, கோஷ்டி பூசல், தாண்டாங்கிற திமிரு,
நம்மள இந்த விஜய் இந்த சின்ன சின்ன பையன் விஜய் நம்மளை வந்து சேவிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு அசால்ட்டு விஜய் லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணதுதான். விஜய் நம்மள என்ன பண்ணிடுவார் அப்படின்னு நீங்க நினைச்ச ஓவர் கான்பிடன்ஸ் தான் அவங்கள வெற்றி பெற வைக்கவில்லைங்கிறது நம்மளுடைய கருத்து. மக்களே, நான் சொன்ன கருத்துக்கள்ல கொஞ்சமாட்டு உண்மைதான் அப்படின்னா நமக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஒரு கமெண்ட் தட்டி விடுங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.